வெத்தலை செடி நட போகிறோம். இது கூடவே மணி பிளான்ட் செடியும் சேர்த்து வைக்க போகிறோம். வாங்க எப்படின்னு பார்த்துடலாம். கூட கொஞ்சம் சாம்பல் போட்டுக்கிறேங்க. இப்படிதாக வச்சிருக்கணும். அப்பதான் செடி நடும்போது ஈஸியா இருக்கும். நீங்க மண் டைட்டா இல்லைங்க, கொஞ்சம் போல போலான்ட்டு தான் இருக்குது லூஸா. எந்திரி மேல் நமச்சிவாய். ஓம்லி சிவமொழி உன் உயிரை என்றுருக்கு நமச்சிவாய். செடி நட்டாச்சுங்க கைஸ். எப்படி இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நல்லா எப்படி தளைஞ்சு வருதுங்கிறது நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். என்னுடைய கார்டனில் என்னென்ன செடி வச்சுருக்கேங்கிறது ஒரு ரிவ்யூ போயிடலாங்க. வாங்க. இங்கே பாருங்கள், இங்கே வந்து பிரம்மகமலம் செடி வச்சுருக்கேன். அது வந்து நல்லா கொஞ்சம் தளிர் விட்டு வருது. அதுக்கப்புறமா இந்த இடத்துக்கு வந்து துளசி விதையும், அதுக்கப்புறமா திருநீற்று பச்சிலை விதையும் போட்டிருக்கேன். தொட்டாசினிங்கி போட்டிருக்கேங்க, வந்துருச்சு. அதுக்கப்புறமா இங்கே துளசி நட்டிருக்கேன். கருந்துளசி ஒன்று வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொய்யா நாற்று வச்சுருக்கேன். அது நல்லா குருத்து விட்டு வருதுங்க. அங்கே ஒரு கொய்யா நாற்று வச்சுருக்கேன், அது நல்லா தளைஞ்சிருக்கு. இங்கே பாருங்கள், இந்த இதில் வந்து சுக்குட்டி கீரை, தண்டுக்கீரை, பருப்பு கீரை எல்லாமே கலந்து வருது. அப்புறம் மூக்கிரட்டை கீரை வருது. அப்புறம் தக்காளி நாற்று, மிளகா நாற்று, கொஞ்சம் புதினா எல்லாம் அங்கே தலையுதுங்க நல்லா. அப்புறம் வெண்பூசணி செடியும் வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறமா மருதாணி செடி பாருங்கள், நல்லா தளைஞ்சு குருத்தெல்லாம் விட்டு நல்லா வருது. அப்புறம் அங்கே ஒரு அலோவேரா நட்டு வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் இங்கே இட்லி பூ வச்சுருக்கிறேங்க செடி. நல்லா உசுறு பிடிச்சி நல்லா வந்துருச்சு. இது வெறியறதுக்கு ஒரு 2-3 days ஆகும். இவ்வளோதாங்க என்னுடைய கார்டனில் நான் வச்சுருக்கிறேன். இன்னும் அடுத்த அப்டேட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, பாய்ங்க. பாய் சொல்லு.